அவர் போயிட்டாருங்க, எடுத்து வச்சுக்கோங்க. என்னங்க ரொம்ப மனமுறையும் வேண்டிட்டு இருக்கீங்க? மனசு நிறைய சந்தோஷமா இல்லை சங்கட்டமா? மனசுல இருக்கிற கவலையெல்லாம் இவகிட்ட மாத்திரம் புலம்பணுமா என்ன? வேற என்னங்க பண்றது? என்னை இங்கே வர வச்சு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து வார வெள்ளிக்கிழமை வா எனக்கிட்டே புலம்பு அப்படின்னு என் தலையில எழுதி வச்சதே இவ தாங்க. ஆனால் இவகிட்ட தான் நான் புலம்பணும். வேற என்னங்க பண்றது? இங்கே புலம்புனா மாத்திரம் சரியா போயிருமா என்ன? முதல்ல நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், இப்படித்தான் வேண்டிக்குவோம். இங்கேயே நம்ம ஆசையை சொல்ல முடியல, நம்ம கஷ்டத்தை மட்டும் சொல்லிடவா முடியும்? இதெல்லாம் நமக்கு வரமா சாபமா தெரியல. அதனால தான் சொல்கிறேன், அந்த கல்லா நினச்சி என்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். நான் ஏங்க உங்கள்கிட்ட சொல்லணும்? எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், சொல்லுங்க. என்னங்க சொல்றது? 15 வயசுல பொண்ணுன்னு சொன்னாங்க, தலையை குனிஞ்சுதான் வெளியில போகணும் வரணும்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆம்பளைய தலையை நிமிந்து பார்க்க சொன்னாங்க. அவரு தாங்க எங்க வீட்டுக்காரு. அது வரைக்கும் எங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் பேச்சு, இப்ப எங்க பிள்ளைங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? வயசு 40 ஆகுதுங்க. 20 வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பாவை புரிஞ்சு நடந்துக்கிட்டேன். இப்ப எங்க வீட்டுக்காரு காலையில அவருக்கு தோசை சாம்பார் ரெடியா இருக்கணும். என் பையனுக்கு தோசை பிடிக்காது, அவனுக்கு இட்லி சட்னி ரெடி பண்ணணும். இதெல்லாம் பரவாயில்லைங்க. என் பொண்ணுக்கு ஃப்ரூட் சாலட் வேணும். இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பி வைப்பேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் ஒருத்தி இருக்கேனே, சாப்பிட்டாளா என்ன பண்றா எதுவும் கேட்க மாட்டாங்க. என்னை எப்போ தெரியுமா தேடுவாங்க? இதில் என்னால் உப்பு உரப்பு குறைஞ்சா மட்டும்தான் தேடுவாங்க. எதுக்குங்கிறீங்க குறை சொல்றது? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியுங்களா தெரியும்? அந்த வேலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போகலைன்னா தெரியும். அப்போ வந்து காட்டுவாங்கங்க, மாத்திரை வேணுமா, தைலம் வேணுமா, வா ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்குங்க அவங்க தேவைக்கான மிஷின் தான். அந்த மிஷினை சர்வீஸ் பண்ணணும்ல, அந்த சர்வீஸ் தாங்க அவங்க காட்டுற அன்பு அக்கறை. உங்களுக்காவது அன்புங்கிறது சர்வீஸுங்கிற பேரில் கிடைக்குது, எனக்கெல்லாம் அன்புங்கிறது பேரா மட்டும்தாங்க தெரியுது. உங்களை மாதிரிலாம் தலை குனிஞ்சு படித்து முடித்து வீட்டில் கல்யாணம் முடிச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க என் வாழ்க்கை. 10வது படிக்கும் போதே லவ்,
வீட்டுக்கு தெரிஞ்சோடனே அடி உத பின்ன கொஞ்சுவாங்களா என்ன? அதுக்கப்புறம் என்ன, லவ் பண்ணவங்க கூடயே ஓடி போயிட்டேன். என்ன பார்க்குறீங்க, திமிரு பிடிச்சவன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் இல்லைங்க, நிறையாவே திமிரு பிடிச்சவ. அப்படி தோணலைங்க. அந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு ஒரு துணிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கல்ல. நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே தேவையாக இருக்கிறது இல்லை. இவ்வளோ வீராப்பா பேசிட்டு அங்கே போனேன், எல்லாமே கஷ்டம். ஆசை இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நரகமாயிருச்சு. என் புருஷன் பண்ணாட மறுபடியும் எங்கள் ஸ்கூலுக்கு போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். எப்போ பார்த்தாலும் குடி குடி. இந்த பொம்பளை பிள்ளைங்க வேற, அதுங்களை வளர்க்கணும், நல்லபடியாக கட்டி கொடுக்கணும். இல்லை நான் வாங்குற சம்பளத்தில் சாருக்கு பகுதி போயிடும். உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? குழந்தை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பிறந்துச்சு. என்ன இவ்வளோ சின்ன வயசுலன்னு எல்லாரும் என்னை திட்டினாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே துணைக்கு ஆள் இருந்தாங்க. அப்போ தாங்க யோசித்தேன், நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வயசு வந்ததுக்கப்புறம் தான் கட்டி கொடுக்கணும்னு. இவன் பண்ண டார்ச்சரில் என் பிள்ளைங்களை 18-19 வயசுலலாம் கட்டி கொடுத்துட்டேன். ஏதோ அந்த ஆண்டவ முனியத்தில் நல்ல இடமா அமைஞ்சிருச்சு என் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் தான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி பண்ணீங்க? இது என்ன பண்ண சொல்கிறீங்க? இவன் பண்ணுற டார்ச்சர்லேருந்து என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும்ல. இப்போ உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்கல்ல? கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்கல்ல? இல்லைங்க. ஏங்க? இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்ட்டு வாழ்க்கை போகிற போக்கில் நான் படுத்து போயிட்டு இருந்தேன். 40 வருஷமாக கிடைக்காத அன்பு ஒரு பக்கம் கிடைச்சிச்சு. மனசு தடுமாறிடுச்சு. எல்லாரும் எதிர்த்தாங்க, நான் கேட்கல. 40 வருஷமாக நான் பட்ட கஷ்டத்தை அந்த ஒத்த அன்பு என்னை கெட்டவளாக்கிடுச்சு. சின்ன வயசில் பண்ண அதே தப்பு மறுபடியும் என் வாழ்க்கை இருட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. ஏன் திரும்பவும் அதே தப்பு? நான் தான் திமிரு பிடிச்சவளாச்சே. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லா தானே இருந்தது? கட்டின புருஷனே என்னை மனுஷியா மதிக்கல, இன்னும் அவன் மட்டும் என்னை எப்படி பார்த்துருப்பான்? அதே நரக வாழ்க்கை. போடா அப்படின்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு. என் புருஷனுக்கு என்னோட அருமை தெரிஞ்சுச்சு. மறுபடியும் வந்தார். இப்ப எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கும். பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வர்றதுக்கு அவர் ஒரு திசையில போய் நான் ஒரு திசையில போய் தப்புக்கு மேல தப்பு பண்ணி மொத்தமா ஒரு நாள் உட்காந்து பேசணும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுச்சு, இதை முதலே உட்காந்து பேசியிருந்தா இவ்வளவு நடந்திருக்காதுல்ல. வாழ்க்கை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக அவங்க கற்றுக் கொடுத்துருவோம். அதுவும் சரிதாங்க. வீட்டில் இருக்க பொம்பளைங்களை யாருங்க மனுஷியா முதல்ல மதிக்கிறா? இதெல்லாம் நினைக்கும் போது கோபம் வரும். இவங்க எல்லாம் விட்டுட்டு எங்களால் கண்காணாம போயிடலான்னு தோணும். இதை ஒரு நாள் பையெல்லாம் எடுத்துட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன். ஏதோ உன்னை தடுத்துச்சு, அங்கே நின்ற. மனசாட்சிங்க புரியல. நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டும் உங்க மனசாட்சி பேச்ச கேட்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்ன மாதிரி நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. 10 நிமிஷம் தாங்க பேசணும் எங்க பழைய வாழ்க்கைக்கு நாங்க போறதுக்கு. நீங்களும் போய் வீட்டில் பேசுங்க. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? என்ன நான் புரிஞ்சுக்கவே 10 வருஷம் ஆச்சு. என்ன ஏன் புருஷன் புரிஞ்சுக்க 20 வருஷம் ஆச்சு. இங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் புரிஞ்சுப்பாங்களான்னு என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா யோசிச்சு பாத்தீங்களா, நம்மள விருக்கிற மனுஷங்களுக்குள்ளதான் நம்ம மேல அக்கறை கட்டுற மனுஷங்களும் இருக்காங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எங்க வீட்டுல என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கங்க. புரிஞ்சுக்காமலாம் கிடையாதுங்க, நம்ம புரிய வைக்கிறது கிடையாது. வெறுக்கிறவங்கள ஒரு குழந்தையா பாருங்க. குழந்தைக்கு எப்படி நம்ம பாட சொல்லி கொடுத்து புரிய வைப்போம், அந்த மாதிரி புரிய வைங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க.
தம்பி சொல்லுங்கக்கா. ஒரு அம்மா இருப்பாங்கப்பா, ஒரு வாரம் வாரம் கோயிலுக்கு வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? போன வாரம் கூட நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். வாரம் வாரம் இந்த கோயிலுக்குலாம் யாரும் வர மாட்டாங்க. அவன் பேர் எதுவும் தெரியுமா? பேரு இல்லையா? தெரியல. தெரியல, இருங்க நான் கேட்டு சொல்றேன். அண்ணா இந்த வாரம் வாரம் யாரோ நம்ம கஷ்டத்தை தீர்க்க சில நேரம் அந்த ஆத்தாலே இறங்கி வருவா மனுஷ ரூபத்தில்.